யமுனாசின் கதையும் கற்பனையும் கதைக்கு போகலாம் வாங்க. மழை பெய்து கொண்டிருந்த அந்த மாலை ரயில் நிலையத்தின் மூலையில் நின்றபடி காவ்யா கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தாள். தாமதம் என்றால் அவளுக்கு பிடிக்காது. ஆனாலும் அந்த நாள் வேறுபட்டது என்று அவளுக்கே தெரியவில்லை. அவள் கையில் இருந்த குடை காற்றில் லேசாக நடுங்கியது. அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ரயில் சென்னைக்கா? திரும்பி பார்த்தாள். சிம்பிள் சட்டை, தோளில் ஒரு பழைய பை, முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பு. ஆமா, இன்னும் 10 நிமிஷம் என்றாள் அவள். நன்றி என்றான். அவன் அப்படியே அடுத்த பிளாட்பாரத்தில் நின்று விட்டான். உரையாடல் முடிந்து விட்டது போல. ஆனாலும் ஏதோ ஒன்று தொடங்கிய மாதிரி அவளுக்கு தோன்றியது. ரயில் வந்ததும் இருவரும் ஒரே பெட்டியில் ஏறினார்கள். கூட்டம் அதிகம் இல்லை. ஜன்னல் அருகே காவ்யா அமர்ந்தாள். அவன் எதிரே நின்றான். மழை துளிகள் கண்ணாடியில் ஓட அவள் வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். மழை பிடிக்குமா என்று அவன் கேட்டான். பிடிக்குது, ஆனா காரணம் இல்லாம என்று அவள் சிரித்தாள். நல்ல பதில் என்றான். நான் அர்ஜுன். காவ்யா என்றாள். பெயர்கள் பரிமாறப்பட்ட அந்த நொடியில் மனசுகளும் மெல்ல பரிமாறப்பட்டன. ரயில் ஓட ஆரம்பித்தது. சத்தங்களுக்கிடையில் அவர்களின் உரையாடல் மெதுவாக வளர்ந்தது. என்ன வேலை? புத்தகம் எழுத முயற்சி பண்றேன் என்றான். முயற்சியா? ஆமா, இன்னும் யாரும் வாசிக்கல என்று சிரித்தான். ஒரு நாள் வாசிப்பாங்க என்றாள் காவ்யா நம்பிக்கையுடன். இந்த ஒரு வரி அவனுக்கு பெரிய ஆதரவாக இருந்தது. நேரம் ஓட மழை நின்றது. ரயில் மெதுவாக இருட்டுக்குள் நுழைந்தது. அவர்கள் வாழ்க்கை பற்றி பேசினார்கள். சிறிய கனவுகள், பெரிய பயங்கள், சொல்ல முடியாத தனிமைகள். நீங்க ரொம்ப பேசுற மாதிரி தெரியல என்றாள் அவள். யாரோ கேட்கிற மாதிரி இருக்கும் போதுதான் பேச வருது என்றான். அவள் அமைதியாக அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு நிம்மதி இருந்தது. அவர்கள் இறங்க வேண்டிய நிலையம் வந்தது. இருவரும் ஒரே இடத்தில் இறங்க வேண்டியது ஒரு தற்செயல். இங்கிருந்து எங்க போகணும் என்று அவன் கேட்டான். நான் நடந்து போவேன் என்றாள். நானும் என்றான். இருவரும் மழை கழுவிய சாலையில் நடக்க ஆரம்பித்தார்கள். பேசாமல் நடந்த அந்த சில நிமிடங்கள் அவர்களின் மனதை நிறைத்துவிட்டன. சாலையின் முடிவில் அவள் வீடு. இங்குதான் என்றாள். ஓ சரி என்றான். ஒரு சிறிய மௌனம். மீண்டும் பார்க்கலாமா என்று அவன் கேட்டான் சற்று தயக்கத்துடன். பார்க்கலாமே என்றாள் அவள் சிரித்து கொண்டே. அன்று அவர்கள் காதல் என்று சொல்லவில்லை. வாக்குறுதிகள் எதுவும் இல்லை. ஆனாலும் அந்த நாள் 2 தனிமையான மனங்கள் ஒருவரை ஒருவர் கண்ட நாள். மழை போல் திடீரென வந்தது. மெதுவாக மனசுக்குள் ஊறியது. சில உறவுகள் அப்படித்தான், பெரிய சத்தம் இல்லாமல் ஆழமாக. பார்க்கலாமே, அந்த 2 வார்த்தைகள் சொல்லி காவ்யா கதவுக்குள் நுழைந்ததும் அர்ஜுன் அங்கேயே நின்று விட்டான். அவளது கதவு மூடப்பட்ட சத்தம் அவன் மனசுக்குள் ஏதோ ஒன்றை அடைத்த மாதிரி இருந்தது. நடக்க ஆரம்பித்தான். ஆனால் கால்கள் நகர்ந்தாலும் மனசு அங்கேயே நின்றது. இது ஒரு சந்திப்பா இல்ல ஒரு தொடக்கமா என்ற கேள்வி அவனை விடவில்லை. அடுத்த சில நாட்கள் அவன் எழுத முயன்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் காவ்யா இருந்தாள். கதாபாத்திரங்கள் பேசினாலும் குரல் அவளுடையதாய் கேட்டது. அவன் எழுதுவதை நிறுத்திவிட்டு சிரித்தான். நீ யாரு இப்படி மனசுக்குள்ள நுழைய என்று தனக்குத்தானே கேட்டான். அதே நேரம் காவ்யாவும் அவனை மறக்க முயன்றாள். வேலைக்கு போனாள், சிரித்தாள், நண்பர்களுடன் பேசினாள். ஆனாலும் ஒரு மௌன இடைவெளியில் அவன் சிரிப்பு வந்து நின்றது. ஒரு வாரம் கழித்து அவன் மெசேஜ் வந்தது. இன்னும் மழை பிடிக்குமா? அவள் சில நொடிகள் திரையை பார்த்து கொண்டிருந்தாள். இப்போ இன்னும் அதிகமா என்று பதில் அனுப்பினாள். அந்த ஒரு பதில் அவனுக்கு போதும். அவர்கள் சந்தித்தார்கள். பழைய காபி கடையில். முதலில் சிரிப்பு, பிறகு அமைதி, பிறகு உண்மைகள். நான் நிலை இல்லாதவன் என்றான் அர்ஜுன் மெதுவாக. நாளை என்ன ஆகும் என்று தெரியாது. காவ்யா அவனை பார்த்தாள். நிலை இல்லாத வாழ்க்கையில்தான் சில நேரம் உண்மை இருக்கும் என்றாள். அவன் கண்கள் கலங்கினான். அந்த நொடியில் அவன் அவளை காதலிக்க ஆரம்பிக்கவில்லை, அவன் அவளை நம்ப ஆரம்பித்தான். நாட்கள் கடந்தன. நெருக்கம் அதிகமானது. ஆனால் வாழ்க்கை அவ்வளவு எளிதல்ல. காவ்யாவின் குடும்பம் அவளுக்கு ஒரு பாதையை வரையறுத்திருந்தது. நிச்சயமாக்கப்பட்ட திருமணம், வெளிப்படையாக பேச முடியாத ஒரு உண்மை. ஒரு நாள் அவள் அழுதபடி சொன்னாள், எனக்கு தேர்வு கொடுக்கலை அர்ஜுன். அவன் மௌனமாக இருந்தான். அந்த மௌனம் அவன் உடைந்ததின் சத்தம். நான் உன்னோட சண்டை போட மாட்டேன் என்றான். உன்னோட வாழ்க்கையோட தான் போடுவேன். அவள் அவனை கட்டி பிடித்தாள். வார்த்தைகள் இல்லை, கண்ணீர் மட்டும் இருந்தது. காதல் சில நேரம் சேர்வதற்காக அல்ல, புரிந்து விலகுவதற்காகவும் வரும். அவர்கள் கடைசியாக சந்தித்த நாள் மழை இல்லை. வானம் வெறிச்சோடி இருந்தது. நீ எழுதுவியா என்று அவள் கேட்டாள். எழுதுவேன் என்றான். என்னை பற்றி
உன்னை மறக்க முடியாத எல்லாவற்றையும் பற்றி. அவள் போனாள். அவன் நின்றான். சில காதல்கள் கதையாக முடியாது, ஆனால் மனிதனை மாற்றிவிடும். ஆண்டுகள் கழித்து ஒரு புத்தக கடையில் அவள் ஒரு புத்தகத்தை எடுத்தாள். தலைப்பு மழை பிடிக்கும் ஒருத்திஜ். முதல் பக்கத்தில் ஒரு வரி. இந்த கதைக்கு முடிவு இல்லை, ஏனெனில் அவள் இன்னும் என் உள்ளேதான். அவள் கண்களில் கண்ணீர், உதடுகளில் சிரிப்பு. காதல் தோற்றது போல தெரிந்தாலும் உண்மையில் அது இருவரையும் உயிரோடே வைத்திருந்தது. அந்த புத்தகத்தை மூடியதும் காவ்யா அங்கேயே நின்றுவிட்டாள். புத்தக கடையின் சத்தங்கள் மங்கி போனது. இந்த கதைக்கு முடிவு இல்லை. அந்த வரி அவளது மனதை கிழித்தது. அவன் இன்னும் அவளுக்குள் தான் இருந்தான் என்பதல்ல, அவள் இன்னும் அவனுக்குள் இருந்தாள் என்பதே உண்மை. கையை நடுங்கியபடி புத்தகத்தின் பின்னை பக்கத்தை திருப்பினாள். ஒரு சிறிய வரி. சில பேரை நாம் இழக்கவில்லை, காலம் மட்டும் அவர்களை எங்களிடமிருந்து மறைக்கிறது. அந்த இரவு அவள் தூங்கவில்லை. நினைவுகள் மீண்டும் உயிர் பெற்றன. அவன் சிரிப்பு, அவன் மௌனம், அவன் சொல்லாத வாக்கியங்கள். காலையில் ஒரு முடிவு எடுத்தாள். அவனை பார்க்க வேண்டும். குறைந்தபட்சம் அவன் இருக்கிறான் என்று உறுதிப்படுத்த வேண்டும். புத்தகத்தின் பதிப்பக முகவரியை எடுத்துக்கொண்டு அங்கே சென்றாள். அர்ஜுன் அங்கே இருந்தான். முன்பை போல் இல்லை. முடியில் சிறு சாம்பல், கண்களில் ஆழமான சோர்வு. அவன் அவளை பார்த்த அந்த நொடியில் காலம் நின்றது. காவ்யா அவள் பெயரை அவன் சொன்ன விதம் வருடங்களின் மௌனத்தை உடைத்தது. நான் வரக்கூடாதா என்று அவள் கேட்டாள். ராதன் சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை என்றான். அவர்கள் எதிரே அமர்ந்தார்கள். பேச வார்த்தைகள் இல்லை, பேச வேண்டிய உணர்ச்சிகள் அதிகம். நான் உன்னை தேடலை என்றான். நானும் என்றாள். இருவரும் சிரித்தார்கள். அந்த சிரிப்பில் தோல்வியும் நிம்மதியும் கலந்து இருந்தது. நீ சந்தோஷமா இருக்கியா என்று அவன் கேட்டான். அவள் சில நொடிகள் மௌனம் காத்தாள். நான் உயிரோடு இருக்கேன் என்றாள். அவன் தலையசைத்தான். புரிந்து கொண்டான். நான் உன்னை மறக்க முயற்சிக்கல என்றான். மறக்கணும்னு நினைக்கவே இல்லை. வெளியே மழை தொடங்கியது. மீண்டும் மழை இன்னும் பிடிக்குமா என்று அவன் கேட்டான் மெதுவாக. இந்த முறை அவள் அழுதாள். இப்ப அது வலிக்குது என்றாள். அவள் எழுந்தாள். நான் போகணும் என்றாள். இப்போவா? இல்லை, இப்போ இல்லைனா மறுபடியும் முடியாது. அவன் நின்றான். தடுக்கவில்லை. சில காதல்கள் பிடித்து கொள்ள முடியாத அளவுக்கு புனிதமானவை. வாசலுக்கு வந்தபோது அவன் சொன்னான், காவ்யா, இந்த கதைக்கு முடிவு கிடைக்குமா? அவள் திரும்பி பார்த்தாள். கண்களில் கண்ணீர் இல்லை, தெளிவு இருந்தது. கிடைக்கும், ஆனால் சேர்வதில் இல்ல, சமாதானத்துல. அவள் போனாள். இந்த முறை அவன் உடையவில்லை. சாளரத்தருகே நின்று மழையை பார்த்தான். மேசையில் புதிய பக்கம் திறந்திருந்தது. அவன் எழுத ஆரம்பித்தான். காதல் என்றால் கைப்பிடிப்பது இல்லை, ஒருவரை ஒருவர் விடுதலையுடன் வாழ அனுமதிப்பதே. மழை மெதுவாக நின்றது. சில கதைகள் அப்படித்தான், சத்தமில்லாமல் முடிக்கின்றன, ஆனால் உள்ளுக்குள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையை வாழலாமே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.